السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹை பற்றி பேசுகிற கேட்கிற இந்த சபையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் தெளிவை, விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை பற்றி படிப்பதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களை நேசிக்கிற, அன்பு கொள்ளுகின்ற காரணத்தினால்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இந்த சபை மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு முக்கியமான சபை. எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் கூர்மையாக, கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துமுர் ரஹ்மா வ ஹஃபத்துமுல் மலாயிகா வ ஸக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா. ரவாஹு முஸ்லிம். எந்த ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய மாளிகையில், ஏதாவது ஒரு மாளிகையில் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி வயததாரஸூனஹு பைனஹும், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை படித்து கொடுக்கின்ற, கற்றுக்கொள்ளுகின்ற நிலையில் இருந்தால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அந்த இடத்திற்கு அல்லாஹ்வுடைய புறத்தால் சக்கீனா, அமைதி இறங்கிக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இந்த இடம். வ கஷியத்துமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள், ரஹ்மத் இந்த சபையை அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் அரவணைத்துக் கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா, அல்லாஹ்விடத்திலே இருக்கிற மலக்குமார்களிடம் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி பேசுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இருக்கிற இந்த சபை ஒரு இபாதத், வணக்கம், வழிபாடு, இதை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். மலக்குமார்கள் சூழ இருக்கிறார்கள். அல்லாஹுடைய மாளிகையில் இருக்கிறோம். எனவே நாங்கள் பேசப்படுகிற விடயங்களை செவிதாழ்த்தி எங்களுடைய உள்ளத்திலே அதை ஆழமாக பதித்து நாம் மௌத்து வரை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என்ற எண்ணத்தை முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யாதி அலைக்கும் ஸமானுன் இல்லா வல்லதி பஅதஹு அஷர்ரு மின். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது கிதாபுல் ஃபித்தன் என்ற பாடப்பகுதியிலே பதிவு செய்திருக்கிறார்கள், லா யாதி அலைக்கும் ஸமான், உங்களுக்கு ஒரு காலம் வந்தால் முன்னால் உள்ள காலம், பின்னால் உள்ள காலம் ரெண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முன்னால் உள்ள காலத்தை விட பின்னால் மிக மோசமான சூழ்நிலை உருவாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படின்னா என்ன, நீங்க இப்ப இருக்கிற வருடம் அது அடுத்த வருடம் ஆகிற பொழுது இன்னும் அழிவுகளும், சோதனைகளும், விஷமங்களும், பித்னாக்களும் அதிகரிக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் செல்ல செல்ல முன்னால இருக்கிற காலத்தை விட பின்னால இருக்கிற காலம் மோசமாக இருக்கும். எப்படி என்றால், காலம் செல்ல 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 மனிதர்களுக்கு மத்தியிலே ஊடுருவுகின்ற, பரவுகின்ற பித்னாக்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன பைன யதை ஸாஅல் அய்யாமன் யன்ஸிலு ஃபிஹல் ஜஹல் வ யக்ஸுரு ஃபிஹல் ஹரஜ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், கியாமத் நாளை மனிதர்கள் அண்மிக்க காலம் வேகமாக செல்லும். அதே மாதிரி காலம் கியாமத் நாளை நெருங்க நெருங்க அறியாமை இந்த சமூகத்திலே இருக்கும், ஜஹல் அறியாமை இந்த சமூகத்திலே இருக்கும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி விபச்சாரம் பரவிவிடும், மதுபானம் பெருகிவிடும், அறிவு கைப்பற்றப்படும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யதகாரபு ஸமான் தக்துர ஸலாஸில், பூமி அதிர்ச்சி அதிகமாகிவிடும். அதே போன்று காலம் சுருங்கிவிடும்.
இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான செய்திகளை சொன்னார்கள். காலம் செல்ல 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 எப்படி நடக்கும்? மதுபானம், விபச்சாரம், இப்படியான இந்த செயல்பாடுகள், மனிதனை அழிவில் கொண்டு சேர்க்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே மக்கள் மத்தியிலே பரவிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் கண்கூடாக இதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மட்டும் செல்ல செல்ல கஞ்சத்தனம் இந்த சமூகத்தில் அதிகமாகும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொலை செய்பவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்தேன் என்று, கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது நான் எதற்காக கொலை செய்யப்பட்டேன் என்று. அப்படி ஒரு காலம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி காலம் செல்ல 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 இந்த மாதிரியான பித்னாக்கள் இந்த சமூகத்திலே ஊடுருவும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் இதை கண்கூடாக பார்க்கிறோம். முதலாவது இந்த சமூகத்திலே ஊடுருவிக்கின்ற மிகப்பெரிய ஃபித்னா என்ன தெரியுமா? அல் ஜஹல், அறியாமை. இப்ப நாங்க யோசிப்போம், இந்த உலகம் எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து தொழில்நுட்பத்தில் முன்னேறி மிக உச்ச நிலையில் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் டெக்னாலஜி வளர்ந்து AI யுகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப எப்படி இந்த அறியாமை எப்படி? ரசூலா சொன்னது பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, ஓலவெல்ல ஏற்கனவே எடுத்த ரிசல்ட்ஸ், ஏலவெல்ல எடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப நல்ல படிப்பு, ஒவ்வொரு பாடசாலையும் நல்ல ரிசல்ட்ஸ் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் நல்ல பட்டதாரிகள் உருவாகிட்டே போறாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப நாங்க சொல்லும் என்ன, எப்படி அறியாமை? ஏன் அறியாமை? எல்லாம் படிச்சுதானே இருக்கிறார்கள். ஊருக்கு ஊருக்கு தெருவுக்கு என்று சொல்லி பாடசாலை ஆசிரியர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் இப்படி ஏராளமான பட்டதாரிகளும் பல்கலைக்கழக மாணவர்களும் பாடசாலையில் படிக்கிற சிறந்த பெருபேரை பெறுகின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலம் செல்ல 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 ஜஹில் வரும், கியாமத்தினால் இருக்கு ஜஹில் வரும். அன்புக்குரிய சகோதரிகளே, இங்குதான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமை என்றால் என்ன தெரியுமா? அறிவு என்றால் என்ன தெரியுமா? அல் இல்மு, அறிவு என்றால் என்ன? யாரோ எழுதிய அல்லது யாரோ தொகுத்த அல்லது ஒருவருடைய சிந்தனையில் இருக்கிற அல்லது சமூகம் பார்க்கிற பார்வை அல்ல அறிவு. அது தகவல், அது படிக்கணும், அதுல தப்பு கிடையாது. ஆனால் அறிவு என்றால் என்ன? இமாம் இப்னு கையிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 98 புத்தகங்களை எழுதிய இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர் இமாம் இப்னு கையிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது நூனியத் இப்னு கையிமிலே சொல்கிறார்கள், அல் இல்மு மா கால அல்லாஹ் வ மா கால ரசூலுல்லாஹ் வ கால ஸஹாபா. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தினுடைய அழிவுக்கு, மனிதர்களுடைய அழிவுக்கு, மனிதனுடைய பித்னாவுக்கு அடிப்படை காரணம் இந்த இல்ம் இல்லாமல் போனது. இல்ம் என்றால் என்ன என்று தெரியாமல் போனது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் இல்ம் என்றால், அறிவு என்றால், இல்மு என்றால் மா கால அல்லாஹ், அல்லாஹ் எதை சொன்னானோ அது அறிவு. ஒமா கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அது அறிவு. வகால ஸஹாபா, ஸஹாபாக்கள் எதை சொன்னார்களோ அது அறிவு. இப்ப பாருங்க, உங்களை இப்ப ஒரு முஹாசபாவுக்காக நான் சொல்கிறேன், இதில் எத்தனை பேர் தஜ்வீத் முறைப்படி அழகாக ஓத முடியும்? அல் இல்மு மா கால அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான். சூரா பக்ரா, சூரா அல் இம்ரான், சூரா நிசா, சூரா மாயிதா, சூரா அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா, இப்படி இந்த சூறாக்களோடு எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்கிறது? அலிஃப் லாம் மீம் 30 ஜுஸ்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறானே. அலிஃப் லாம் மீம் சயகூலு தில்க ருசுல் அன்தனா வல் முஹ்ஸனாத் லா யுஹிப்புல்லாஹ் வ இதா சமிஉ வலவன்னனா காலல் மலஉ வஅலமு யஅ்ததிரூன் வமா மின் தாப்பா, ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள். இப்படி எத்தனை ஜுஸ்கள்? வமா மின் தாப்பா வமா உபர் ரப்பமா சுப்ஹானல்லாஹி கால அலம் இக்தரப கதாஃபல வ கால இன் அம்மன் خلق உத்லுமாஹி வமா யகுனு துமாரிலா ஃபமதம் வ இலைஹி துஹாமி கால ஃபமா கஸமினா தபாரக்கல் யா அம்ம. இப்படி இந்த 30 ஜுஸ்களோடு எங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் இல்ம். அல் இல்மு மா கால அல்லாஹ் பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத் ஃபீ சுதூரில், அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய இதயங்கள். யூசுப் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தஹதீபுல் கமாலில் எழுதுகிறார்கள், இமாம் ஷாஃபி 7 வயசுல குர்ஆனை மனப்பாடம் செய்தார்கள். 10 வயசுல இமாம் மாலிக்குடைய மோத்தாவை மனப்பாடம் செய்தார்கள். படிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். மோத்தா எப்படிப்பட்ட கிரந்தம், அதுல வருகின்ற செய்திகள் எப்படி? இமாம் ஷாஃபி 10 வயசுல பாடமாக்குனாங்க. இன்று இந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இல்ம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு சமூகம் உருவாகி வருகிறது. அறிவென்றால் என்ன என்று தெரியாது. அறிவென்றால் பாடசாலை புத்தகத்தில் இருக்கிறது, அல்லது இன்று யாரோ எந்த சிந்தனையை கொண்டு வந்தாலும் அதை படித்தால் அறிவு என்று சொல்கிறார்கள். அறிவு என்றால் என்ன? அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சொன்னான். எத்தனை பேருக்கு அல்லாஹ் சொன்னான் இந்த வார்த்தை புரிகிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோடு எப்படி தொடர்பு வந்திருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அறிவு எங்களிடம் எவ்வளவு இருக்கிறது? நாங்க இப்ப பார்க்கிறோம்,
அந்த அறிஞர்களோடு எங்களது அறிஞர்களை இன்று வாழ்கிறவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய கால் தூசிக்கு கூட வர முடியாது. அந்த அளவு அறிவுக்காக தியாகம் செய்தார்கள். குர்ஆன் அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா அறிஞர்களுக்கும் இருந்த அடிப்படை தகமை என்ன தெரியுமா? குர்ஆனை மனப்பாடம் செய்தால்தான் அவர் ஃபிக்ஹ் படிப்பார், தஃப்சீர் படிப்பார். இன்று மேற்படிப்புக்கு எப்படி ஓ லெவல் எடுக்கணுமோ அது கட்டாயமோ அதே போன்றுதான் ஸலஃபுஸ் ஸாலிஹுடைய மன்ஹஜ் வழிமுறை என்ன தெரியுமா? தஃப்சீர, ஃபிக்ஹ, ஹதீஸ, தாரீக படிக்கணும்டா அவர் குர்ஆனை மனப்பாடம் செய்திருப்பார். மனப்பாடம் செய்யணும். இல்லை என்றால் இமாம்களுடைய சபைக்கு அறிவு தேடி சென்றால் குர்ஆனை ஓதுங்க என்று சொல்லுவாங்க. இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாங்க ஷாம்ல பிறந்த பெரிய அறிஞர். நாங்க சும்மா ஒரு பேரா கேள்விப்படுறோம். பெரிய அறிஞர்கள் சகோதரர்களே, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத், இமாம் அவுஸாஇ, லைத் இப்னு சஅத், சுஃபியான் இப்னு உயைனா, சுஃபியான் ஸௌரி, இஸ்ஹாக் இப்னு ராஹவை, இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி, இவர்கள் எல்லாம் இன்று ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் 4 மதுஹப் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. வரலாற்றுல 15க்கும் மேற்பட்ட மதுஹப்கள் உருவாகியது. இப்படி அறிஞர்கள் பெரிய அறிவு பின்புலத்தோடு இப்படி அறிஞர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் பெரிய அறிஞர்களாக குர்ஆனை மனப்பாடம் செய்து பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார்கள். இது அறிவு. அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் அவுஸாயியுடைய சபைக்கு யாராவது ஹதீஸ் படிக்க வந்தால் அவர்கள் கேட்பார்கள், குர்ஆனை நீங்கள் மனப்பாடம் செய்தீர்களா? மனப்பாடம் செஞ்சு சொன்னா ஹாஃபிஸ்மார்களுக்கு குர்ஆன் பாடம் அவங்களுக்கு தெரியும். கஷ்டமான ஒரு ஆயத், யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிதக்கரி மிஸ்லு ஹாதில் உன்சையைன். அதை ஓதுங்க, தொடர்ந்து அதை ஓதினால் இந்த ஹதீஸ்ல சபையில இருங்க. அப்படி இல்லண்டா குர்ஆனை பாடமாக்கி விட்டு இந்த சபைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அலிஃபும் தெரியாது, பாவும் தெரியாது. தமிழ்ல 2 ஹதீஸை வாசிச்சா, புகாரியை வாசிச்சால் அவர் பெரிய அறிஞர். இதல்ல அறிவு சகோதரிகளே. அல் இல்ம், அறிவு என்றால் மா கால் அல்லாஹ். அல்லாஹ் சூரா பக்ராவில் என்ன பேசுகிறான்? நாங்க படிச்சோமா? 40-50 வருடமாக வாழ்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் தெரியவில்லை, குர்ஆனோடு தொடர்பு வைக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் அழைத்து நானும் நீயும் பேசிக்கொண்ட ஒரே ஒரு மெசேஜ் இந்த குர்ஆன், அதை நீ படித்தாயா என்று கேட்கிற பொழுது, யா அல்லாஹ் நான் பிஸி ஆகிவிட்டேன், மனைவிக்கு வீடு கட்டு கொடுக்கணும், பிள்ளைக்கு நான் ஆடை வாங்கி கொடுக்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், அதுல 40-50 வருஷம் பிஸி ஆகிட்டேன் யா அல்லாஹ், அதனால உன்னை குர்ஆனை படிக்க இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன பதில் சொல்வான்? உன்னை எதுக்காக நான் உலகத்துக்கு அனுப்பினேன்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்ன வணங்குறதுக்கு தான் உன்னை படைச்சேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி என்றால் அல் இல்ம், இந்த அறிவு எங்கே இருக்கிறது? இல்ல மாஷா அல்லாஹ். குர்ஆனை பாடமாக்கிய பிஞ்சு பிள்ளைகள், குர்ஆனை பாடமாக்கிய இரவு பகலாக காலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் அல்லாஹ் கால் அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகிற பிஞ்சு பிள்ளைகள், குர்ஆன் மதரசா, அதே மாதிரி ஹிஃபில் மதரசாவில் இருக்கிற மாணவர்கள் உண்மையிலேயே பெரிய அவர்களுடைய சிறு பிராயத்தை இந்த தஹஜ்ஜுதிலும் அவர்களுடைய கியாமுல் லைலிலும் அவர்களுடைய தொழுகையிலும் இந்த குர்ஆனை ஓதுகிறார்கள் என்றால் அந்த உள்ளம்தான் 60 வயசுல இருக்கிறவனுக்கு தேவை, 50 வயசுல இருக்கிறவனுக்கு தேவை. வயசாக வயசாக ஈமானும் தக்குவாவும் அல்லாஹ்வுடைய நேசமும் அதிகரிக்க வேண்டும். உலக மோகம் அதிகரிக்கிறது அல்ல, மனசுல கைய வைத்து கேட்க வேண்டும், எனக்கு எத்தனை சூரா குர்ஆன்ல நீ பாடம், எத்தனை சூராக்கு தர்ஜமா தெரியும்? எப்பயுமே குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இதா ஜா குல் வல்லாஹ் என்று தொழுது இருக்கிறோமே. அன்புக்குரிய சகோதரர்களே, வேற அத்தியாயங்கள் குர்ஆன்ல இருக்கிற சூராக்கள் யாருக்கு இறக்கப்பட்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். இந்த அறிவு எங்கே இருக்கிறது? இந்த அறிவு எங்கே இருக்கிறது? அப்ப அதைத்தான் நாங்க விலை கொள்ளணும். கியாமத்தினால் சில குர்ஆனை கணக்கெடுக்கிறாங்க இல்ல, நாங்க சொல்றோம் வேற கலாச்சாரம், வெஸ்டர்ன் கல்ச்சர், மேற்கத்திய கலாச்சாரம் ஊடுருவதற்கு நாம் பெருசா சிந்திக்க தேவையில்லை. அடிப்படை அறிவு என்றால் என்னன்னு தெரியாது. இன்றைக்கு ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குர்ஆனுக்கு கொடுக்கப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க. அதனால நான் பாடசாலை கல்வி எதிர்த்து பேச நினைச்சிடாதீங்க, அது தேவை. ஆனால் அதை விட தேவை அல்லாஹ்வுடைய வார்த்தை. அஸ்திவாரம் சீரில்லாமல் 5 மாடி கட்டடம் கட்டினாலும் இடிந்து உளும் அழிந்து போவீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் அது அடிப்படை. இந்த ஜஹல் அறியாமை இருக்கிறது. இல்ம் என்றால் என்ன என்று தெரியாது, பாப்பாக்கும் தெரியாது, உம்மாக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் 10 மணித்தியாலம் டியூஷன் அனுப்புற பிள்ளைகளுக்கு 1 மணித்தியாலம் குர்ஆன் ஓத அனுப்புகின்ற பொழுது அவர்களுடைய நெஞ்சு பொறுக்குதில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிக்கிறது அவ்வளவு கேவலம். கேட்டா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம், வசனங்கள் வார்த்தைகள் அதற்கு பஞ்சமில்லை. ஆனால் உண்மையில நேசிக்கிறோமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களோட தொடர்பு குர்ஆனோட எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் நீங்க அல்லாஹ்வோட வச்சிருக்கிற அன்பு. ஏன்? அல்லாஹ்வை நேசிக்கிறவர் அல்லாஹ்வுடைய வார்த்தையை நேசிப்பார்.
யாரை நேசிக்கிறாரோ அவர் பேசுவதை ரசிப்பார். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ரசிக்காதவர், ருசிக்காதவர், ஓதாதவர், அதை உள்ளத்திலே சுமக்காதவர் எப்படி அல்லாஹ் நேசம் கொள்வார்? அல்லாஹ் ஓதின அல்லாஹ் தஆலா இறக்கின குர்ஆனை ஓத எங்களால முடியல என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே எவ்வளவு பெரிய ஜஹாலத் இருக்கிறது. அது ஐயாமுல் ஜாஹிலியா. நாங்க எங்க உலகத்துல வாழ்றோம்? சாதாரண ஒரு 55-60 வயது உள்ள ஒருவரை எடுத்து குர்ஆனை பெரட்டி ஓத கொடுத்தால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர குர்ஆனை திக்கி திக்கி ஓதுகிறார். அது அவமானம் அல்ல, ஆனால் திக்கி திக்கியே ஓதிட்டு இருந்தா அது அவமான சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்ன? திக்கி திக்கி ஓதுறேன்டா திக்கி திக்கி 2 மடங்கு நன்மை அடைவதற்கு அல்ல, அவர் சிரமப்பட்டு படித்தால் தான் அந்த நன்மை. படிக்காம எப்பயுமே திக்கி திக்கி ஓதி கடைசி வரை அப்படியே மூத்தா போனால் எப்படி உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க முதலாவது விலை கொள்ளணும். எங்கட பிள்ளைகளோட சிந்தனைக்கு நாங்க கொடுத்திருக்கிற நச்சு கருத்து என்ன தெரியுமா? நீ இத படி, இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகு, யூனிவர்சிட்டிக்கு போ, இந்த ஜாப் எடு, இந்த ஜாப்புக்கு இவ்வளவு சாலரி. இந்த மாத்திய மெட்டரலிசம், இந்த சடவாதம் எங்களை மறைமுகமாக எங்களுடைய கல்புகளிலே ஷிர்காக, ஒரு கடவுளாக, சிலையாக வந்திருக்கிறது. தைஸ் அப்து தீனார், தைஸ் அப்து திர்ஹம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு சொன்னாங்க? தீனாருடைய அடிமை, திர்ஹத்தினுடைய அடிமை. ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி சொன்னாங்க? அவர்கள் நாசமாகி விட்டார்கள். ஏன் சொன்னாங்க? ரூபாயினுடைய அடிமைகள். மாசம் இவ்வளவு சம்பளம். அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு எப்படி அந்த சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஜஹாலத் எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்று எல்லோருக்கும் தெரிகிற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. இந்த ஜாஹிலியத் எல்லோருக்கும் தெரிகிறது. எப்படி ஒரு பிள்ளைய வளர்த்ததை பத்தி வாப்பமார பேசினால், ஒரு பாடசாலையில வாப்பமார கூப்பிட்டு யாரு பிள்ளைகளை நல்லா வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மசூரா பண்ணினால், கலந்து ஆலோசிச்சா ஒருத்தரை முன்னுக்கு எடுப்பாங்க. எடுத்து இவர் தான் பிள்ளை நல்லா வளர்த்திருக்கிறார், பிள்ளையை நல்லா வளர்த்திருக்கிறார் இவர் தான். எப்படி அவர் சொல்லுவார்? என்ற 4 ஆம்பளை பிள்ளைகள், ஒருவர் சுவிஸ்ல இருக்கிறார், ஒருவர் கனடாவில் இருக்கிறார், ஒருவர் யூகேல இருக்கிறார், இன்னொரு ஆள் பிரான்ஸ்ல இருக்கிறார். 4 பிள்ளையும் படிக்க வச்சு அவர் MBA, இவர் MBBS, இவர் அது படிச்சிருக்கிறார் என்று சொல்லி இந்த தந்தை, இந்த வாப்பா தான் பெற்றோருக்கு முன்னுதாரணம் காட்டுவாங்க. ஆனால் இவர் வளர்த்த அந்த பிள்ளைக்கு சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாது, எப்படி உது செய்யறன்னு தெரியாது, அவருக்கு எப்படி தொழணும்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு காபிரை உருவாக்கிய ஒரு கேடுகட்ட வளர்ப்புடைய ஒரு தந்தை இன்று பாடசாலையிலே முன்னுதாரணமாக காட்டப்படுகிறார் என்றால், எந்த அளவு தூரம் இந்த ரூபா என்ற கடவுள் சிலை உள்ளத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபரஐத மனித்தகத இலாஹு ஹவா, தனது மனோ இச்சையை தெய்வமாக எடுத்தவனை நபியை நீர் பார்த்தீரா? மனோ இச்சை. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த பிள்ளைக்கு நான் சூரா ஃபாத்திஹா படித்து கொடுத்தேனா? எப்படி உது செய்வது என்பதை படித்து கொடுத்தேனா? எப்படி தொழ வேண்டும் என்பதை படித்து கொடுத்தேனா? இல்ல. ஆனா அந்த பிள்ளைக்கு எல்லாம் படிச்சு கொடுத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். காசுதான் உலகம், சம்பாத்தியம் தான் உலகம். அந்த இடத்துல கனடாவுல அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறார், ஆனா வாப்பா மௌத்தா போய் ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கிறார். 4 பிள்ளைகளும் வீடியோ கால்ல பார்த்துட்டு அப்படியா இத்தனை மணிக்கு அடக்கம் செய்யுங்கன்னு சொல்லி அப்படியே சர்வ சாதாரணமா கடந்து செல்கிறார் என்றால், இந்த பிள்ளையை உருவாக்கியவர் தான் நல்ல தந்தை என்று சொன்னால், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நன்மையை எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். நன்மை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? எங்கட உள்ளத்தில் அறிவு என்பதை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஜஹில், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கியாமத்தினால் நெருங்க 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 ஜஹில் அதிகரிக்கும். இந்த ஜஹில், அறிவு என்றாலே என்ன என்று தெரியாத ஜஹில். யோசித்து பார்க்கணும். குர்ஆனோட எங்கட தொடர்பு என்ன? குர்ஆனோட நான் எந்த அளவு தூரம் நெருக்கமாக இருக்கிறேன்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜஹில் பிஞ்சு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. பிஞ்சு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இந்த அறியாமை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா புள்ள நினைக்குது, எனக்கு நான் பாடசாலை போகணும், அதே முடிஞ்சு வந்து சாப்பிட்டு திரும்ப டியூஷன் போகணும், திரும்ப கிளாஸ் போகணும், இப்படி தொழுகை இல்லை. சனி ஞாயிறு வந்தா புள்ள 10 மணி வரைக்கும் படுக்குது வீட்டுல. சனி ஞாயிறு வந்தா, ஏன் லீவு நாள், அடுத்த நாள் 6 மணிக்கு எழுப்புறாங்க, காலையில் நேரத்தோட 5 மணிக்கு எழுப்புறாங்க. புள்ள சுபு தொழுதா பார்க்க இல்ல. காபிராக போற புள்ள, தொழுகை விட்டுட்டு போற புள்ள, என்ன புள்ள படிக்க போயிருக்குது. சொல்றோமா இல்லையா? சுபுகுக்கு அந்த பிள்ளைய தொலை வைக்க உங்களோட மனசுல இடம் இல்ல. ஆனால் இந்த உலகத்துல தயாரிக்கப்பட்ட ஒரு சிலபஸ முடிச்சு ஜொப் எடுக்கிறதுக்கு உங்களோட உள்ளத்துல இடம் இருக்குதுண்டா, உங்களோட உள்ளத்தை ஆட்சி செய்வது அல்லாஹ்வுடைய வசனங்களா அல்லது ஷிர்க்கும் குஃப்ருமா? சொல்ல சரியா இல்லையா? சுபுக்கு எழுப்புறதே இல்ல. புள்ள சுபு தொழுதானா இல்லையா? திரும்ப 2 மணிக்கு வருது புள்ள, அப்படியே கட்டில படுக்குது, தொஹர் இல்ல, அதே டயர்ட்ல படுக்குது, டியூஷனுக்கு போகுது, திரும்ப வந்து படுக்க, அசர் இல்ல. இப்படி தொழுகை இல்லாத ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்.
கேட்டா என்ன, புள்ள நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஓடல, எல்லாம் பெரிய போட்டோ எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு முன்னுக்கு இந்த பிள்ளைகளை பாராட்டுகிறோம், இந்த பிள்ளை பாஸ் ஆகிவிட்டது, எல்லாரும் துவா செய்யுங்க, அந்த பிள்ளையை பள்ளிக்குள்ள எடுத்து கௌரவிப்பாங்க. அந்த பிள்ளை பள்ளிக்கு அன்னைக்கு தான் வந்திருக்கும், ஜும்மாவும் இல்ல. ஏன்னா படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவும் இல்ல, தொழுகையும் இல்ல. ரப்பு யார், மன் ரப்புக்கென தெரியாது. ஆனா அரிஸ்டோட்டில் தெரியும், சிக்மண்ட் ஃப்ராய்ட் தெரியும். இந்த நாட்டினுடைய வல்லரசு நாங்கள் இந்த பள்ளியில் இருந்து யாருடைய அதாவது சிறுநீரை சுத்தம் செய்ய தெரியாத மிகப்பெரிய ஜாகில்களை எல்லாம் இந்த பள்ளிக்குள்ளே நீங்களால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஜாகில்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற பிள்ளைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள், அபூபக்கர் சொர்க்கவாதி, உலகத்திலே நடமாடிய சொர்க்கவாதி. பிள்ளைகிட்ட கேட்டா தெரியுதா? உமர் இப்னு கத்தாப் தெரியுதா? உஸ்மான் இப்னு அஃபான் தெரியுதா? தெரியலையே சகோதரர்களே. அலி இப்னு அபி தாலிப் சொர்க்கவாதி, அபூ தாலிப் ஃபில் ஜன்னah சொர்க்கவாதி தெரியுதா? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் சொர்க்கவாதி தெரியுதா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், பிள்ளைகிட்ட எழுப்பி கேளுங்க, சொல்லும். இன்னைக்கு யாரு எந்த கட்சியில இருக்கிறார், எந்த கட்சியில யார் இருக்கிறார், யாரு இந்த நாட்டுல எத்தனாவது ஜனாதிபதி, யார் வந்தது எல்லாம் தெரியும். யாரு எவர்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம நாங்க ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தா அதுல சனதுல கொஞ்சம் மரணசக்தி குறைபாடு இருந்தவர் இருந்தாலே அந்த ஹதீஸை நாங்க எடுக்க மாட்டோம், லைஃப் அண்டு. ஆனால் யார் எழுதின கட்டு கதைகளை 3-4 வருடமாக படித்து எக்ஸாமுக்காக படிக்கிறார். 15 வயசுக்கு போறோம், 16 வயசுக்கு போறோம், கேட்டா ஒண்ணுமே தெரியாது. ஏன் படிச்சது எக்ஸாமுக்கு. அந்த உள்ளத்திலே குர்ஆன் இல்லை என்றால் அல்லாஹ்ட்ட எப்படி பதில் சொல்றது அவர்களே? அந்த உள்ளத்திலே ஹதீஸ் இல்லைண்டா எப்படி பதில் சொல்றது? தொழுகை இல்ல, தொலை சொன்னா சிரிக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு பிள்ளை, தொலை சொன்னா சிரிக்கிறான், குர்ஆன் ஓதினா சிரிக்கிறான், குர்ஆன் இல்ல. ஏன் 4ஆம் வகுப்பு வரை குர்ஆன் மதரசாவுக்கு போறாங்க, 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் பண்ணி குர்ஆன் மதரசாவுக்கு போறது இல்ல. அதுக்கு போற 6-7 விளையாட்டு பருவம், அதுக்கு போற 8-9 ஓலவெலுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆன் மதரசா என்பதே கிடையாது, வாரதும் இல்ல போறதும் இல்ல. அப்ப குர்ஆன் ஓத தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என்று பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பது, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பது என்ன தெரியுமா? நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு முன்னேறணும், நல்லா ஜொப்பு செய்யணும், காசு எடுத்து என்ன உம்மாவை நல்ல முறையில பாத்துக்கணும். ஹராத்து சம்பாதிச்சு நீ எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஹராமால சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆனா சம்பாதிக்கணும், ஹராத்தை சம்பாதிச்சாலும் பாப்பா அம்மா ஒருக்கா உம்ராக்கு அனுப்பிடணும். இன்னைக்கு அப்படித்தான் பிள்ளைகள், என்ன ஹராம் வட்டியோட இருந்தாலும் பாப்பா அம்மா உம்ராக்கு அனுப்பிடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி இந்த சமூகம் முதலாவது இந்த அறிவியல் வங்குரோத்து நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இன்று சர்வசாதாரணம். எல்லாருமே கேளுங்க, அறிவுண்டா என்ன? தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம். அறிவை தேர்றது எல்லாரும் கட்டாய கடமை. அறிவை தேர்றது கடமை தான். எந்த அறிவு? ஆனா அவன் அல்ல, அலிஃப் பா தா அல்ல, அதற்கு முன்னால் ஒன்று இருக்கிறது. தஜ்வீதை நீங்கள் படித்துக் கொடுப்பதற்கு முன்னால் தௌஹீதை படித்துக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. ஏனென்றா ஹாஃபிலாக இருக்கிறார், கபரு வணங்குகிறார் அல்லது ஷிர்க் செய்கிறார், அதுல பிரயோசனம் இல்ல. அதனாலதான் அறிஞர்கள் சொல்வார்கள், தஜ்வீதை படிச்சு கொடுப்பதற்கு முன்னாலேயே தௌஹீதை படிச்சு கொடுங்க என்று சொன்னா அர்த்தம் என்ன? அகீதாவை சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வோட பேரை சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வோட பண்புகளை சொல்லிக் கொடுங்க, தௌஹீதுர் ருபூபியா சொல்லிக் கொடுங்க, தௌஹீதுல் உலூஹியா சொல்லிக் கொடுங்க, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் சொல்லிக் கொடுங்க. துரதிர்ஷ்டவசமா வாப்பா அம்மாக்கு தெரியாது. ஏன்னா இஸ்லாம் முதல்ல படிச்சுதான் தெரியும். இதை யார் சொல்லிக் கொடுப்பது? நானும் நீங்களும் படித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது என்ன? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? நான் படிச்சது என்ன? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற இந்த நச்சு கருத்தை, குஃப்ரான கருத்தை, ஷிர்கான இந்த அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாத கருத்தை இலங்கையில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஏற்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹ்வுடைய வசனத்தையே மறுக்கிற அல்லது புறக்கணிக்கிற ஒரு சமூகம். என்ற ரப்பு எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா நீ படிச்சுட்டு வா, ஸ்கூல் போய் படிச்சுட்டு வா. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவு தூரம் நாங்க ஜஹாலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் பத்தி என்ன சொல்லி கொடுத்தோம்? அப்ப ஏன் எங்கட பிள்ளைகளுக்கு இதை நாங்க சொல்லிக் கொடுக்கல? இல்முண்டா இதுதான், அல்லாஹ்வை படி, அல்லாஹ்வுடைய வசனங்களை படி, இதான் இல்ம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களும், அன்றிருக்கின்ற கடைசியா வருகிற எல்லா மனிதர்களும், உலகத்துல வாழ்ந்து மரணிச்ச வல்லரசு எவ்வளவு பெரிய உலகத்தில தோன்றிய பெரும் பெரும் ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் உள்ளவங்க, வல்லமை உள்ளவங்க எல்லாரையும் எடுத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன கலிமா சொன்ன ஒரு மூமின் தான் சிறந்தவர். அது எங்களுக்கு விளங்குது இல்ல. ஏன்னா நாங்க அப்படியே விளங்கி வச்சு இந்த உலகம் எப்படி போகுதோ அதே போன்று அடிபட்டு போவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிபட்டு போவீங்க. துனியாட மோகம், துனியா துனியா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லப்பட வேண்டிய ஹதீஸ், யூஷிகுல் உமமன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அதிஹா قال قائل من قله نحن يومئذ يا رسول الله قال بل انتم يومئذ كثير ولكنكم غثاء كغثاء السيل ولا ينزعن الله من صدور ادوبكم المهابه منكم ولا يقذفن في قلوبكم الوهن قال وما الوهن يا رسول الله قال حب الدنيا وكراهيه الموت رواه ابو داود باسناد صحيح. அன்புக்குரிய சகோதரர்களே, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே
கலிமா சொல்லாதவர்கள், அதாவது கலிமா சொல்லாத மனிதர்கள் கலிமா சொன்ன முஸ்லிம்களை நோக்கி எப்படி நீண்ட நாள் பசியோடு இருக்கிற நண்பர்கள் ஒரு உணவு கவலத்தை உணவு தட்ட கண்டா எப்படி ஒருவரை ஒருவர் அழைத்து வா சாப்பிடுவோம் என்று நண்பர்கள் அழைத்து சென்று அந்த உணவு கவலத்தின்பால் பாய்ந்து செல்வதை போன்று பிற மனிதர்கள் உங்கள் மீது அநியாயம் செய்ய வருவார்கள், அடாவடித்தனம் செய்ய வருவார்கள். அவ ஒரு சஹாபி கேட்டார், கால காயில் மின் கில்லத்தின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்க கொஞ்சம் பேர் இருப்போமா? அந்த நேரத்தில் நாங்க முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் இருப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலபல் அன்தும் யௌமைதின் கதீர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், ஆனால் நீங்க அதிகமாக இருப்பீங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் கணக்கு 200 கோடியை தாண்டி போகுது, ஆனா அதிகமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? அதிகம் இருப்பீங்க, ஆனா உங்களோட பலம் எப்படி இருக்கும்? வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், மழை பொழிகிறது. இப்ப மழை பொழிந்தால் இந்த வெள்ளம் ஓடும். இந்த வெள்ளத்தை கூட ரசூலுல்லாஹ் ஓமையா சொல்ல இல்ல, அதுக்கு ஒரு பலம் இருக்குது. அந்த வெள்ளத்திலே மிதந்து வரும் சருகுகளை போன்றிருப்பீர்கள். அதாவது வெள்ளத்தில் அடிபட்டு போற ஊத்தைகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள். எங்கேயோ அடிபட்டு போவீங்க. வலயன்சி அன்னல்லாஹ் மின் சுதூரி அதுபிக்கும் அல் மஹாபத மின்கும், உங்களை பற்றி பயத்தை அல்லாஹ் எதிரிகளிடம் இருந்து பிடுங்கி எடுத்து வலயக்திஃபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களோட உள்ளத்துல வஹன் என்ற ஒன்றை அல்லாஹ் சாட்டி விடுவான். கால வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வஹன் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ஹுப்பு துனியா, உலக மோகம், அளவு கடந்த உலக மோகம், கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுக்கிற நிலை உருவாகிரும். இப்படி அளவு கடந்து துனியாவை நேசிச்சதனால குர்ஆன் முதுகுக்கு பின்னால், ஹதீஸ் முதுகுக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் முதுகுக்கு பின்னால், அகீதா முதுகுக்கு பின்னால், சுன்னா முதுகுக்கு பின்னால், அகீதாவில ஷிர்கும் பிதஅத்தும் அனாச்சாரமும் பிரமத கலாச்சாரமும் ஊடுருவி இருக்கிற அடிப்படை அல்லாஹ்வுக்கு தெரியாது, அறிவெண்டா என்னன்னு தெரியாது, குர்ஆனை பத்தி தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக பயங்கரமான ஒரு நோய். இதுதான் பிரமத கலாச்சாரம் ஊடுருவதற்கான அடிப்படை. இந்த ஜாகிலியத் எங்கட தலையில இருந்து நீக்கப்பட வேண்டும். முதலாவது அறிவுண்டா என்னன்னு விளங்கு. அறிவெண்டா அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஹதீஸ்ல பாருங்க, எங்கட பிள்ளைகள் நாங்க ஹதீஸோட எவ்வளவு தொடர்பு வச்சிருக்கிறோம். ஹதீஸுக்காகத்தானே இந்த உலகத்துல தோன்றிய வரலாற்றுல தோன்றிய அறிஞர்கள் ஹதீஸுக்கு செய்த உழைப்பை போன்று தியாகத்தை போன்று இந்த உலகத்தில் வேறு எதற்கும் செய்யப்படவில்லை. ஒருவர் ஒரு ஹதீஸை அறிவித்தால் அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே இடம்பெறுகிற 3 தொடக்கம் 8, 9, 10 வரை வரக்கூடிய நபர்கள் ஒருவர் வந்துவிட்டால் அந்த நபர் எங்கு பிறந்தார், அவர் எங்கு படித்தார், எங்கு வாழ்ந்தார், எங்கு மரணித்தார் என்ற முழு ஹிஸ்டரியும் தொகுக்கப்படும். காரணம் என்ன? அவரை பாதுகாத்தது காரணம் என்னடா? ஹதீஸ பாதுகாக்கணும். நாங்க தஸ்பீஹ் தொழுறது இல்லை, அது ஆதாரம் இல்லாத செய்தி. ஏன் ஆதாரம் இல்லாத செய்தி? அறிவிப்பாளர் வரிசையிலே மூசா இப்னு அப்துல் அசீஸ் என்பவர் வருகிறார், அதனால் நாங்கள் அதை தொழுவதில்லை, அது ஆதாரம் இல்லாத செய்தி. ஃபஜ்ரிலே நாங்கள் குனூத் ஓதுவதில்லை, ஏன்? அந்த ஹதீஸ் வருகிறது பைஹக்கியிலே, ஆனால் அது அபூ ஜாஃபர் ராஸி என்பவர் வருகிறார், எனவே அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். இப்படி எதுவெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ, அறிவிப்பாளர் வரிசையில யார் வருகிறார், ஏன் அவரை பற்றி நாங்கள் குறை விமர்சனம் சொல்கிறோம், இதற்காக எத்தனை அறிஞர்கள் வாழ்ந்து மரணித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 800 புத்தகங்கள் எழுதினார்கள். இன்றைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி 800 புத்தகங்கள் எழுதினார்கள். அந்த இப்னு ஜரீர் தப்சீரை படிக்கிறோம், தபரி, தாரீக் தபரி, இப்படி 800 புத்தகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வர இல்ல. அந்த காலத்துல பிரிண்ட் வசதி இல்ல, பாதுகாக்கப்பட்டு வர இல்ல. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 600 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு ஹஸ்ம் அல்-அந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 400 புத்தகங்கள் எழுதினார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் 274 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு தைமியா 4000 பிரதிகளை எழுதினார்கள். இமாம் ஹத்தீப் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு கைம் அல்-ஜௌசியா 98 புத்தகங்கள் எழுதினார்கள். பெரும் பிரம்மாண்டமான புத்தகங்கள். இவங்கெல்லாம் வாழ தெரியாதா? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாங்க இன்று ரியாது சாலிஹின் என்று அதுக்கார் என்று ஷாஃபி மதஹபுடைய அறிஞர்கள் அல் மஜ்மு ஷரஹ் முஹத்தப் படிப்பார்கள். இப்படி எத்தனை புத்தகங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலங்களை பார்த்தால் குறுகிய காலம்தான். ஆனால் அவர்கள் செய்த வேலைகள், அவர்கள் செய்த உழைப்புகள், தியாகங்கள், எத்தனை கிலோமீட்டர் சுத்தி ஹதீஸுக்காக உழைத்தார்கள். இன்று நாங்கள் படிக்கிறோம், பல்கலைக்கழகம் செல்கிறோம், ஒரு கம்பெனியில வேலை எடுக்கிறோம், ஹதீஸ பத்தி அக்கறை இல்ல, குர்ஆனை பத்தி அக்கறை இல்ல, தஃப்சீரை பத்தி அக்கறை இல்ல, அந்த சபைகளில் உட்காருவதற்கு நேரம் இல்லை. இல்ல, மாஷா அல்லாஹ் நிரம்பி இருக்கிறீர்கள், சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இன்னும் இந்த கவனம் வரணும். ஒரு ஹதீஸுக்காக எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்தார்கள். இன்று நாங்கள் படிக்கிறோமே சஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி தொகுத்து தந்த இந்த சஹீஹுல் புகாரி
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 13,000 14,000 கிலோமீட்டர் சுத்தி 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 இந்த புகாரியை கொண்டு தந்தார்கள். 3 லட்சம் ஹதீஸ்ல மனப்பாடம் செய்தார்கள். 7,397 ஹதீஸை சஹீஹ் புகாரிலே தொகுத்தார்கள். அல் ஜாமிஉஸ் ஸஹீஹுல் முஸ்னதுல் முக்தஸர், அதே மாதிரி தாரிகுல் கபீர், தாரிகுஸ் ஸகீர், தாரிகுல் அவ்ஸத், ஜுஸுல் கிரா கல்ஃபல் இமாம், ரஃபுல் யதைன் ஃபி ஸலா, அதே மாதிரி அர்-ரத்து அலல் ஜஹ்மிய்யா கல்ஃப் அஃபாலில் இபாத், இப்படி எத்தனை புத்தகங்கள் எழுதினார்கள். அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸுக்காக 13,000 14,000 கிலோமீட்டர்கள் சுத்தி சுத்தி தெரிஞ்சு இன்றைக்கு எங்களுக்கு நாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கெல்லாம் சொல்றோமே, நம்மட வாப்பா யாரு? ஒரு முஸ்லீம். வாப்பட பரம்பரையா நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். அன்புக்குரிய, நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், இமாம் புகாரி அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், மூமின்களுக்கு ஹதீஸில் அமீர் என்று அறியப்பட்ட இமாம் புகாரி உஸ்பெகிஸ்தான், இன்று இருக்கிற உஸ்பெகிஸ்தான்ல பிறந்தார்கள். அன்று புகாரா என்று அறியப்பட்டது. அதனால் புகாராவில் பிறந்ததனால் இமாம் புகாரி என்று சொல்லப்படுகிறார். அவருடைய பரம்பரையை பாருங்கள். முஹம்மத் இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா பின் பர்திஸ்பா, அவர் பேர் முஹம்மத், அவர் வாப்பட பேர் என்ன? பின் இஸ்மாயில், அவர் வாப்பட பேர் இப்ராஹிம், அவர் வாப்பட பேர் முகீரா, அவர் வாப்பட பேர் பர்திஸ்பா. பர்திஸ்பா என்பவர் ஒரு நெருப்பு வணங்கி மஜூசி. நெருப்பு வணங்கி மஜூசியினுடைய சந்ததியில் இருந்து அல்லாஹ் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி உருவாக்கினார். இமாம் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல்-குஷைரி அன்-நைசாபூரி, இன்று இருக்கிற நைசாபூர் பாரசீகம், ஈரான்ல பிறந்தவர், அஜமி. இமாம் திர்மிதி, அவர் உஸ்பெகிஸ்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அறிஞர்கள். இமாம் அபூதாவுத் அஸ்-சிஜிஸ்தானி, அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்று இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவர் இமாம் அபூதாவுத் அஸ்-சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னொரு இருக்கிறார் அபூதாவுத் அத்-தயாலிசி, அவர் எழுதின முஸ்னத், அபூதாவுத் அஸ்-சிஜிஸ்தானி எழுதின சுனன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று இமாம் இப்னு மாஜா அல்-கஸ்வினி, அதே மாதிரி இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் எல்லாம் குத்துபு சித்தான்னு சொல்றோம், ஹதீஸ்களை திரட்டி தந்திருக்கிறார்களே. எங்கட சமூகம் இந்த ஹதீஸ படிக்கிறதுக்கு எங்க உட்கார்றாங்க? ஹதீஸ் புகாரில இருக்கிற ஹதீஸ் தெரியுமா? முஸ்லிம்ல இருக்கிற ஹதீஸ் தெரியுமா? தெரியாது. ஒரு 5-10 ஹதீஸாவது சொல்ல சொன்னா, நான் முஸ்லிம் 60 வருஷம் முஸ்லிமா இருக்கிறேன், பரம்பரை முஸ்லிம், ஒரு 5 ஹதீஸ் தெரியாது. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக யோசிக்கணும். எங்கட நிலை இதுல நாங்க எந்த அளவு தூரம் இருக்கிறோம், இந்த நிலையில நாங்க எந்த அளவு தூரம் போயிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிலையில நாங்க எங்க இருக்கிறோம், எங்கட தொடர்பு எவ்வளவு? இப்ப விளங்குதா? ரசூலுல்லாஹ் சொன்னது விளங்குதா? எப்படி இந்த சமூகத்துக்கு ஜஹில், அறியாமை இந்த சமூகத்துக்கு வரும் என்று, அறிவுண்டா என்னன்னு தெரியாது, ஜஹில்ல நாங்க ஊறி போயிருக்கிறோம். குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, எத்தனை நூற்றுக்கணக்கான தஃசீர்கள் குர்ஆனுக்கு எழுதினாங்க, அதுவும் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இன்று நாங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல்